Hi everyone. Last video biological classification introduction பார்த்தோம். இப்போ kingdom Monera பற்றி பார்ப்போம். Bacteria are the sole member of the kingdom Monera. Kingdom Moneraல முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தா அது பாக்டீரியா தான். They are the most abundant microorganism. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது இந்த பாக்டீரியா தான். பாக்டீரியா அக்கர் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். பாக்டீரியா அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் ப்ரெசன்ட் இன் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில். அதாவது ஒரு கைப்பிடி மண் எடுத்தோன்னா அதுலேயே 100 வகையான பாக்டீரியா நமக்கு கிடைக்கும். தே ஆல்சோ லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட் சச் அஸ் ஹாட் ஸ்ப்ரிங், டெசர்ட், ஸ்னோ அண்ட் டீப் ஓஷன் வேர் வெரி ஃபியூ அதர் லைஃப் ஃபார்ம் கேன் சர்வைவ். இந்த கிங்டம் மொனிராவில் இருக்கக்கூடியவங்களாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங், அதாவது நிறையா ஹீட்டான இருக்க இடத்துல இருப்பாங்க. டெசர்ட்ஸ், அதாவது பாலைவனத்தில் இருப்பாங்க. ஸ்னோ, டீப் ஓஷனில், அங்கெல்லாம் எந்த ஆர்கனிசம் வாழ முடியாதுன்னு சொல்கிற இடத்துல கூட இந்த கிங்டம் மொனிராவில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் இருப்பாங்க, அதாவது பாக்டீரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி ஆஃப் தெம் லிவ் இன் ஆர் ஆன் அதர் ஆர்கனிசம் ஆஸ் பேரசைட். பேரசைட்டாக வந்து ஆர்கனிசம் மேலே இருப்பாங்க. லிவ் இன் அப்படின்னா வந்து எண்டோ பேரசைட்டாக, அதாவது அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. இல்லை லிவ் ஆன் அப்படின்னா எக்டோ பேரசைட்டாக, அந்த ஹோஸ்ட்டுக்கு மேலே. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய லைஸு, டிக்ஸு, இந்த மாதிரி வெளியே இப்படியும் அவங்க சர்வை பண்ணுவாங்க பேரசைட்டாகவும். பாக்டீரியா ஆர் குரூப்ட் அண்டர் 4 கேட்டகரி பேஸ்ட் ஆன் தர் ஷேப். பாக்டீரியாவை ஷேப்பை வச்சு 4 பிரிச்சிருக்காங்க. 4 ஷேப்பு. ஒன்று ஸ்பெரிக்கல் ஷேப், காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட் ஷேப்பாக இருக்கக்கூடியது பேசில்லஸ். கமா ஷேப்டு விப்ரியோ. ஸ்பைரல் ஷேப்டு ஸ்பைரலம். அதோடைய பிக்சர்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. தோ த பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள், தேர் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர். என்ன தான் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதோடைய பிஹேவியர் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Compared to many other organisms, bacteria has a group show the most extensive metabolic diversity. மற்ற குரூப்லலாம் விட பாக்டீரியா தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் டைவர்சிட்டியை காட்டும். அது என்ன எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் டைவர்சிட்டினா மேக்ஸிமமான நியூட்ரிஷனல் டைவர்சிட்டியை வேறு விதமாக அதோடைய உணவு எடுத்துக்கிற வகை வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா தே சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே சிந்தசிஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம், ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே மே பி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப் ஆர் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப். அந்த ஆட்டோட்ரோப்லேயே 2 வகையாக சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப் அப்படின்னா அந்த சன்லைட்டை வச்சு நமக்கு தெரிஞ்ச நார்மல் ப்ரொசீஜர் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக பண்ணுறது. இன்னொன்று கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்பிக்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணுறதா கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா ஆர் ஹெட்டிரோட்ரோப். மேக்ஸிமமான பாக்டீரியா என்னவாக இருக்குன்னா ஹெட்ரோட்ரோப். ஹெட்ரோட்ரோப் அப்படின்னா அவங்களோட ஃபுட்டை அவங்களே உருவாக்கிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோட்ரோப்பை டிபெண்ட் பண்ணி அவங்க ஃபுட்டை எடுத்துப்பாங்க. அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம், ஹெட்ரோட்ரோப். Archaebacteria. The bacteria are special since they live in some of the most harsh habitats such as extreme salty area halophiles, hot spring thermoacidophile and marshy area methanogen. இந்த ஆர்கிபாக்டீரியா அப்படின்றது வந்து ரொம்ப மோஸ்ட் ஹார்ஷான ஹேபிட்டேட்டில் இருக்கும். அதாவது வேறு எந்த உயிரினமும் வாழ முடியாத என்ற இடத்துல கூட இது வாழும். சால்ட்டி, உப்பு நிறைய இருக்க இடத்துல வாழ்ந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவாங்க, ஹாலோஃபைல்ஸ். ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை தெர்மோஆசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஷி ஏரியா, அதாவது சேறு சகதி அந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா அது மெத்தனோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. Archaebacteria differ from other bacteria in having different cell wall structure and this feature is responsible for the survival in extreme condition. இந்த ஆர்கிபாக்டீரியா மற்ற பாக்டீரியாவெல்லாம் விட வேறுபட்டிருக்கும். எதில் வேறுபட்டிருக்கு அப்படின்னா அதோடைய செல்வால் இருக்குல்ல, அதோடைய ஸ்ட்ரக்சரில் வேறுபட்டிருக்கும். இதனால தான் இந்த ஆர்கிபாக்டீரியாவுடைய செல்வால் ஸ்ட்ரக்சர் மற்ற பாக்டீரியாவோட வேறுபட்டிருக்கிறதுனால தான் இதால் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இந்த சால்ட் ஏரியாஸ், ஹாட் ஸ்ப்ரிங், மார்ஷ் ஏரியாஸ்லாம் இருக்க முடியுது. Methanogens are present in the gut of the several ruminant animals such as cow, buffalo and they are responsible for the production of methane biogas from the dung of the animal. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தனோஜன் அப்படின்றது ரூமினன்ட் அனிமல் லைக் கவ், பஃபலோ அதோடைய கட்டுள்ள குடலுக்குள்ளே இருக்கும். இதுதான் வந்து மீத்தேன் அப்படின்ற ஒரு பயோகாஸை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த கவ், பஃபலோ அதோடைய டங் இருக்குல்ல, அதோடைய எக்ஸ்க்ரீட் அதாவது வேஸ்ட் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டில் இந்த பயோகேஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூபாக்டீரியா. தெர் ஆர் thousands ஆஃப் டிஃப்ரெண்ட் யூபாக்டீரியா ஆர் ட்ரூ பாக்டீரியா. யூபாக்டீரியாக்கு another நேம் தானது ட்ரூ பாக்டீரியா. தே ஆர் கேரக்டரைஸ்ட் பை த presence ஆஃப் ரிஜிட் செல் வால். இது யூபாக்டீரியா தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான கேரக்டரிஸ்டிக் என்ன இருக்கும் அப்படின்னா
அதோடைய செல்வால் எப்படி இருக்குமா, ரிஜிடாக இருக்கும். ரிஜிட் செல்வால் இருந்தால் அது என்னது, யூபாக்டீரியா. இஃப் மொட்டைல் அதாவது மூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஃப்ளாஜெல்லம் இருக்கும். இந்த சைனோபாக்டீரியா கனதர் நேம் இருக்குது, நமக்கே தெரியும், ப்ளூ கிரீன் ஆல்கே. ஹாவ் குளோரோஃபில்லே. இந்த குளோரோஃபில்லே அப்படின்றது வந்து க்ரீன் பிளான்ஸில் இருக்கிற மாதிரியே இந்த சைனோபாக்டீரியாலையும் இருக்குது. அப்போ குளோரோஃபில் ஏ இருக்குது அப்படின்னா என்னது, இதால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும், தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைனோபாக்டீரியா அப்படின்றது எப்படி இருக்கும்னா யூனிசெல்ல ஒரே ஒரு செல் தான் இருக்கும். கலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸ், ஃப்ரெஷ் வாட்டர் மரைன் ஆர் டெரஸ்ட்ரியல் ஆல்கேவாக இருக்கும். இந்த காலனிஸ் ஆர் ஜெனரலி சர்ட்டட் பை எ ஜெலட்டினஸ் ஷீட். இந்த காலனிஸ் அதோடைய கூட்டமாக இருக்கிற அந்த பாக்டீரியெல்லாம் கூட்டமாக இருக்கிறத நான் சொல்லுவாங்க காலனிஸ் சொல்லுவாங்க. அதில் ஜெலட்டினஸ் ஷீட் ஒரு வழுவழுப்பான ஒரு கவரால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். தே ஆஃபன் ஃபார்ம் ப்ளூம்ஸ் இன் பொல்யூட்டட் வாட்டர் பாடி. பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸில் ஒரு ப்ளூம்ஸ் மாதிரி அப்படியே படர்ந்து இருக்கும் இது. சம் ஆஃப் திஸ் ஆர்கனிசம் அண்ட் ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் ஸ்பெஷலைஸ் செல் கால் ஹெட்ரோசிஸ்ட். இந்த ஆர்கனிசம் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். எதனால் அப்படின்னா இதோடைய ஸ்பெஷலைஸ்டு செல் ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்ற ஒன்று இந்த யூபாக்டீரியா வச்சுருக்கு. அதனால தான் அதோடைய அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. எக்ஸாம்பிள் நாஸ்டா, அனபீனா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்றது வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் நைட்ரேட், அமோனியா இதெல்லாம் வச்சு நமக்கு தேவையான ஃபுட்டை அது ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அதோடைய ஏடிபி ப்ரொடக்ஷனுக்காக. அந்த மாதிரி பண்ணக்கூடியதை கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ப்ளே கிரேட் ரோல் இன் ரீசைக்கிளிங் நியூட்ரியன்ட் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயர்ன், சல்ஃபர் இதெல்லாம் ரீசைக்கிளிங் பண்ணுறதுல முக்கியமான வேலையை இந்த கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா பண்ணுறாங்க. யார் வந்து ரீசைக்கிளிங் நியூட்ரியன்ஸில் கிரேட் ரோல் வகிக்கிறாங்கன்னு கேட்டால் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா தான். ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்றது மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்கும் நேச்சரில். த மெஜாரிட்டி ஆஃப் த ஆர் இம்பார்ட்டன்ட் டீகம்போசர் அப்படின்னா ஒரு ஃபுட்டோ ஒரு மரமோ இல்லை செடியோ அது வந்து இறந்துருச்சு அப்படின்னா அது டீகம்போஸ் ஆகி மண்ணோட மண்ணாக ஆக்குறவங்க தான் டீகம்போசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேக்ஸிமம் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா என்னவாக இருப்பாங்க, டீகம்போசராக இருப்பாங்க. மெனி ஆஃப் தெம் சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆன் ஹியூமன் அஃபேர். தே ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் கர்ட் ஃப்ரம் மில்க். பால்லேருந்து தயிரை உருவாக்குறதுக்கு காரணம் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா தான். ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா தான் காரணம். லெக்யூம் பிளான்ஸை நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா தான் காரணம். சம் ஆஃப் தெம் பேத்தோஜன் அப்படின்னா நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுறதா கூட இந்த ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா இருக்கலாம். என்னென்ன டிசீஸ்லாம் காஸ் பண்ணும், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு காஸ் பண்ணலாம், கிராப்ஸுக்கு காஸ் பண்ணலாம், அனிமல்ஸ்க்கு காஸ் பண்ணலாம், பெட்ஸுக்கு காஸ் பண்ணலாம். அது என்னென்ன டிசீஸ் அப்படின்னா காலரா, டைஃபாய்ட், டெட்டனஸ், சிட்ரஸ் கேன்கர். ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மூணுமே வந்து நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸுக்குலாம் வரும். இந்த சிட்ரஸ் கேன்கர் அப்படின்றது வந்து பிளான்ட்ஸுக்கு வரும். இந்த எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் பாக்டீரியா தான் வந்து காஸ் பண்ணுது. பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் மெயின்லி பை ஃபிஷன். பாக்டீரியா எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணால் ஃபிஷன், அதாவது 1-2 உடஞ்சி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபிஷன். அப்படி தான் பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் பண்ணும். சம்டைம் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இதுதான் ரொம்ப ஃபேவரபிளாக அன்ஃபேவரபிளாக அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்கும் போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் பாக்டீரியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை a sort of sexual reproduction by adopting a primitive type of DNA transfer from one bacterium to another. இது செக்ஷுவலாகவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும் பாக்டீரியா. எப்படி அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டைப், ரொம்ப அட்வான்ஸாலாம் இல்லாமல் ரொம்ப ப்ரிமிட்டிவாக டைப் மூலமாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். The mycoplasma are organism that lack completely cell wall. They are smallest living organism known and can survive without toxin. Many mycoplasma are pathogen in plants and animals. mycoplasma அப்படின்ற ஆர்கனிசம் வந்து செல்வாலே கிடையாது. அதில் இதுதான் வந்து நமக்கு இப்போ தெரிகிற ஸ்மாலஸ்ட்டு லிவிங் செல் அப்படின்னு பார்த்தா இதுதான். இது வந்து ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் வரும், அதாவது அனரோபிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லிக்கலாம். மைக்கோபிளாஸ்மா அப்படின்றது ஒரு பேத்தோஜனாக இருக்கிறது, டிசீஸ் காஸ் ஆர்கனிசமாக இருக்குது. யாருக்கு, பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும். தேங்க்யூ. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.